பட்டாணி சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே நான் கண்டிப்பாக வாங்கிடுவேங்க. அது 1 கிலோ 2 கிலோலாம் கிடையாது, 10 கிலோ மினிமம் வாங்கிடுவேன். எதுக்கு இவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஏன் அப்படின்னா பட்டாணி அன்சீசன், அதாவது பட்டாணி சீசன் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோவே ரூ. 450 ரூ. 500 விற்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரூ. 100 ரூ. 80 அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்புரம் சைடு, பூ மார்க்கெட் சைடெல்லாம் பட்டாணி வண்டி நிறையா இருந்தது. ஸோ இப்போ வந்து நிறையா அந்த சீசன் அப்படிங்கிறனால ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். நான் வந்து 10 கிலோ அந்த மாதிரி வாங்கினனால மார்க்கெட் போய் வாங்கிட்டேன். அப்போ இன்னுமே ₹100 ₹80 விடவே இன்னும் கம்மியாக வாங்கலாம் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே மினிமம் ஒரு 10 கேஜி வாங்கி இந்த மாதிரி எல்லாமே தொளிச்சிட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக எனக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும். அது இந்த பிரியாணிக்கு, கிரேவிக்கு, அதுக்கப்புறம் புதினா சாப்பாட்டுக்கெல்லாம் செஞ்சு அதிகமாகவே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அன்சீசன் அப்போ பார்த்திங்கன்னா அதிக விலை இருக்கனால கண்டிப்பாக நம்ம அதை வாங்கி செய்ய முடியாது. இதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ப்ரோசோன் பட்டாணி வாங்குறீங்க, ப்ரோசோன் பீஸ் அப்படின்னு விற்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு கிலோவே ₹250 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணி பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ அதனால் நான் வருஷம் சீசன் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிடுவேங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், மாத கணக்காக வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வருஷம் எப்போவுமே இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தது. கண்டெய்னர்லேயும் போட்டுக்கலாம், நீங்கள் ஜிப்லாக்லேயும் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா கடைசி சீசன் முடிகிறப்ப இன்னுமே ப்ரைஸ் கம்மியாகும். அந்த டைமில் ஒரு 10 கேஜி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.